ஏன் ஆண்டவர் உபத்திரவத்தை நமக்கு அனுமதிக்கிறார்? ஒன்று, விசுவாசத்தை காத்துக்கொள்ள, சுதந்தரிக்க. ஒன்னு எதுக்கு? எல்லாரும் சொல்லுங்க. விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு, சுதந்தரிப்பதற்கு. 1 பேதுரு 1வது அதிகாரம் 6-7 வசனம். எழுதிக்கிறவங்க எழுதிக்கோங்க. இரண்டாவது, பொறுமையை உண்டாக்குவதற்காக. உபத்திரவம் எதுக்கு? பொறுமையை உண்டாக்குவதற்காக. ரோமர் 5வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, உபத்திரவத்தை தேவன் ஏன் அனுமதிக்கிறார்னா, தேவனுடைய மகிமை நம் மூலமாக இந்த பூமியில வெளிப்படுவதற்காக. மூணாவது எதுக்கு? ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுவதற்காக. யோவான் 9வது அதிகாரம் 2-3 வசனம். நாலாவது, தேவன் ஏன் உபத்திரவத்தை அனுமதிக்கிறார்? தாழ்மையை கற்றுக்கொள்ள. நாலாவது எதுக்கு? தாழ்மையை கற்றுக்கொள்ள. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7-9 வசனங்கள். தாழ்மையை கற்றுக்கொள்ள. ஐந்தாவது, நித்திய கன மகிமையை பெற்றுக்கொள்ள. ஐந்தாவது எதுக்கு? நித்திய கன மகிமையை பெற்றுக்கொள்ள. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17வது வசனம். நல்ல கவனிங்க. இந்த உபத்திரவம் என் வாழ்க்கையில கடினமானதா இருக்கிறது. என்னால அதை ஏற்றுக்கொள்ள முடியல. என் வாழ்க்கையில அதை சகிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் அந்த உபத்திரவத்தை நமக்கு என்ன பண்றாரு? அனுமதிக்கிறார். எதற்காக அனுமதிக்கிறார் அப்படின்னா, ஒன்று நம்ம பார்த்தோம், விசுவாசத்தை மேன்மைப்படுத்த, விசுவாசத்தை காத்துக்கொள்ள, விசுவாசத்தை சுதந்தரிப்பதற்காக. விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனை என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது, தரிசிக்க முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க 1 பேதுரு 1வது அதிகாரம் 6வது 7வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 பேதுரு 1:6-7. நல்ல கவனிங்க. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். இப்ப 7வது வசனம் அழகா சொல்லுது, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. தங்கம் நெருப்புல சோதிக்கப்படுகிறது போல தங்கத்தை விட விலையேற பெற்றது உங்க விசுவாசம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அழிந்து போகிற இந்த பொன் நகைகளை விட, ஆபரணங்களை விட உங்க விசுவாசம் விலையேற பெற்றதா. ஆண்டவர் சொல்றாரு, அந்த விலையேற பெற்ற விசுவாசத்தை ஆண்டவருக்கு முன்னாடி எப்படி காப்பாற்ற முடியும் அப்படின்னா, இந்த உபத்திரவத்தின் மூலமாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உபத்திரவம் எப்படி தெரியுமா? இந்த உபத்திரவம் தான் உங்க விசுவாசத்தை சுத்திகரிக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தங்கத்தை அக்கினி சுத்திகரிக்குதா. அக்கினியோட வேலை என்ன? தங்கத்துக்கு, தங்கத்துல இருக்கிற அழுக்கையும் களிமை என்ன பண்ணுது? நீக்குது. அதுபோல இந்த உபத்திரவம் உங்க விசுவாசத்துல இருக்கிற அழுக்கையும் களிமையும் நீக்கி உங்களை சுத்திகரிக்க வல்லமையுள்ளதா இருக்கிறது. புரியுதா? எதற்காக ஆண்டவர் உபத்திரவத்தை உங்க குடும்பத்துல அனுமதிக்கிறார் தெரியுமா? ஆபரணங்களை விட விலை அதிகமான, விலையேற பெற்ற விசுவாசத்தை சுத்தமாக்குவதற்காக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவத்தை அனுமதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா ஏதோ ஒரு காரணத்துக்காக உபத்திரவம் வருதுன்னு நினைக்க கூடாது. உபத்திரவம்னு ஒண்ணு வந்துச்சுன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், என் விசுவாசம் இப்ப சுத்தமாகிட்டு இருக்குது. அல்லேலூயா. என் விசுவாசம் என்ன ஆயிட்டு இருக்குது? சுத்தமாயிட்டு இருக்குது. நாளுக்கு நாள் எனக்கு பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, நெருக்கப்படுற மாதிரி இருக்குது. நான் நினைச்சது நடக்க மாட்டேங்குது. நான் ஜெபம் பண்றேன், ஆனா என் வாழ்க்கையில் அந்த ஜெபத்துக்கு பதிலே வர மாட்டேங்குது. எதற்காக ஆண்டவரே இந்த சோதனை?
எதற்காக இந்த உபத்திரவம் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா, ஏன் எனக்கு இதை அனுமதிச்சீங்க? ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசத்தை நான் சுத்தமாக்கிக்கிட்டு இருக்கிறேன், உன் விசுவாசத்தை நான் இன்னும் பரிசுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அழிந்து போகிற தங்கத்திற்கு அக்கினி எவ்வளவு முக்கியமோ அதே போல விலையேற பெற்ற விசுவாசத்திற்கு உபத்திரவங்கள் முக்கியமாயிருக்கிறது. நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய வாழ்க்கையில நம்ம படுகிற வேதனை நம்முடைய விசுவாசத்தை இன்னும் அதிகமாய் சுத்தமாக்கி கொண்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாச மக்களே, ஆண்டவர் சொல்றாரு, உபத்திரவத்தை பார்த்து பயந்து போகாதீங்க, பிரச்சனையை பார்த்து பயந்து போகாதீங்க, ஒரே கொடுமையா இருக்குது என் வாழ்க்கையில, பயந்து போயிடாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்க விசுவாசத்திற்கு இந்த உபத்திரவம் தேவைப்படுகிறது. இந்த உபத்திரம் வரும்போதுதான் உண்மையாகவே அவர்கள் சீஷர்களா இருக்கிறார்களா இல்ல தேவைக்காக கடவுளை தேடுகிறார்களா என்பது தெரிய வரும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? உண்மையாகவே ஆண்டவரை தேடுகிறவருடைய வாழ்க்கையில விசுவாசம் சுத்தமாகி சுத்தமாகி பலமாகிட்டே இருக்கும். உபத்திரவம் பெருக பெருக கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்? பெருகிட்டே இருக்கும். வியாதி ஒரு பக்கம் வியாதி பெருகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா இன்னொரு பக்கம் ஜெபமும் உபவாசமும் கடவுளோட இருக்கிற அந்த நேரமும் அதிகமாயிட்டே இருக்கும். ஆனா தேவைக்காக வருகிற